இந்த கெண்டை 1 கிலோ 150 ரூபாயா கிலோ. 1 கிலோ 150 ரூபான்னு கொடுத்தா நம்மள மாதிரி ஏகப்பட்ட மக்கள் எப்படி வாங்கும் சொல்லு? நாமளாம் அந்த காலத்தில் எந்த மீனை வாங்கினோம்? குட்டையை போய் இறைச்சோம், மீனை பிடிச்சோம், அரிஞ்சோம், அலசி அப்படியே அரைச்சி போட்டு குழம்பு வச்சு அப்படி திம்போம். என் புருஷனுக்கு அந்த மீன் குழம்புனா அப்படி பிடிக்கும். என்ன பண்ணுறது, காலம் ஓடி போச்சு. இந்த பயலை வேற காணும். மீன் குழம்பு வச்சு வையுமா, நான் வரேன்னா இன்னும் ஆளை காணும். என்னத்த சொல்லுவ? வாத்தியார் வேலைக்கு போனாலும் போனால் இந்த கூத்தா சொல்லு? இந்த கூத்தா நடக்கும்? ஒரு வயசானவளாச்சே, முடியாதவளாச்சே, நம்ம போய் ஏதோ ஒரு உதவி பண்ணுவோம், ஒன்று கிடையாது. அரிஞ்சு போட்டு வைப்போம். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம பெற்றுக்கிட்டோம், அப்புறம் நாம் தான் எல்லாம் பார்த்தாகணும். 1000 தான் இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்சதை நாம் தான் செஞ்சு தரணும். அவளும் மருமவளும் அம்மா வீட்டுக்கு போனவன் இன்னும் வரல. சரி செய்வோம், அறியணும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு எல்லாம் குரல்ல சும்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஊட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆள் என்ன சொன்னாப்புலையோ அதுதான் என் நெஞ்சுக்குள்ள வருது. வாத்தியாரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். நாம் சொல்லி கொடுத்து வளர்ந்த பையன் இன்னைக்கு பெரிய ஆளாக நிற்கிறான். 1000 தான் இருந்தாலும் எனக்கு பெருமை தான். ஏதோ நான் சொல்லி கொடுத்த புள்ளிவன் நல்லா இருந்தால் சரிதான். அந்த சின்ன வாண்டு நாய்க்குட்டி பொம்மைன்னு அலைஞ்சு போகுது. ஒரு கடையிலேயே அந்த நாய்க்குட்டி பொம்மையே காணும். எங்கே போய் நான் தேடுவேன்? என் பேத்தினா எனக்கு அப்படி பிடிக்கும், என் பேரனையும் எனக்கு அப்படி பிடிக்கும். என்ன பண்ணுவ? ரெண்டும் சொல்கிற பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுவ. அதுதான் நமக்கு மன கஷ்டமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்ம கையில் இருக்கிற வழி நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். அப்புறம் என்னமோ ஏதோ பண்ணிட்டு போகுதுவ. நாம் என்ன பண்ண போகிறோம்? போகலன்ட்டு போகல. என்ன பண்ணுவ? அவள் மருமகக்காரி நம்ம சொன்னோம்னா நம்மள்ட்ட ஒரு 5 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டா. ஏதோ நமக்கு வர பணத்தை வச்சு நம்ம அப்படியே வாங்குறோம். இவன் எங்கே போகிறா அந்த நேரத்துக்கு? நிற்கிறாளேன்னு ஒரு மதிக்காம கூட போகிறப்ப ஒரு பேச்சு பேசல. எல்லாம் உலகம் இப்படி மாறி கிடக்குது. என்ன பண்ணுவேன்? இந்த மீன் குழம்பையே வச்சு முடிச்சிருவ மாட்டுது. இன்னும் வரல. அந்த நான் சோத்தை தின்னுட்டு போய் நம்ம எங்கே போனாலும் போகணும்னு வரல. எங்கே போனாலும் திருக்குறள் ஒன்று சொல்லிக்குது. எங்கேயாவது போய் சுற்றுறது திருக்குறள் ஒன்று சொல்லிட்டு ஊரையே சுற்றிட்டு நிற்கிது பாடம் எடுக்கிறேன்னு. ஒரு பெத்த தாய் இவங்க சோறாக்கி வச்சிருக்காளே போய் திம்புன்னு இல்லை. ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும்? எவடியவ சனடி வராளாட்டுக்கு. வாமா வா. அம்மா என்னம்மா பண்ணுற? என்னம்மா மீன் குழம்பு வாசனை வாசம் வரையும் வருது. நல்லா வேவுதாட்டுக்குது. அண்ணனுக்கா? சரிம்மா நான் வரேன். ஏய் மான்விலி, அப்பா உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்குறேன். ஏதோ உன்னை ஊருக்குள்ளே பார்த்துக்கிட்டாப்லையா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. போய் புடவை கிடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டு எடுத்து வை. புரியுதா நான் சொல்கிறது? இங்கே வேணாம் கீழே நடக்கிறதே வேற. போய் அப்பா சொல்கிறத அங்கே செய்யணும் சொல்லிவிட்டேன். போய் ஷூஸ் போட்டு வை. மாப்பிள்ளை வருவார். பிடிச்சிருக்கான்னு கேட்பேன், பிடிச்சிருக்குன்னு தலையாட்டணும். புரியுதா? போ போ போ. இதை கூட எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்களே வரவங்களுக்கு ஷூஸ் போட்டு கொடுங்க, டீ போட்டு கொடுங்க, எதையே போட்டு கொடுங்க. அதான் ஊரில் பார்த்துட்டாங்கல்ல. அப்புறம் நான் திரும்பி புடவை கட்டிட்டு வா, அதை கட்டிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒரே மூஞ்சி தான் இருக்கும். தேவையில்லாத என்கிட்ட எதையும் என்ன கூப்பிடுற வெள்ளங்க இருக்கக்கூடாது. நீங்களே வந்தால் பேசி முடிச்சு அமுச்சு விட்ருங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு என்கிட்டலாம் எதுவும் கேட்காதீங்க சரியா? என்கிட்டலாம் சும்மா டார்ச்சர் பண்ணிருக்காதீங்க. நான்லாம் வெளியே வரமாட்டேன் சொல்லிட்டேன். இந்த வாய் தான் பிரச்சனையே. நீ வராம உள்ள இருக்கிறதே நல்லதுதான் சரியா? நீ ஒன்றும் வர தேவையில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ போ, அப்படி போ, உள்ள கோச்சிட்டு போ. எனக்கு என்ன, போ உள்ள போ. என்னடி அம்மா பண்ற? ஆளே பார்க்க முடியல இந்த சைடு. என்ன மீன் குழம்பு வாசம் அடிக்குது? மீன் குழம்பு வச்சு அடி. என்ன பிள்ளைய காணும்? வீட்டில் யாரும் இல்லை, வெளியே உக்காந்துருக்குற. வீட்டை உக்காந்துருந்தா யாராவது மீன் குழம்பு போடுங்கன்னு வந்துடுவாங்கன்னு உக்காந்துருக்குறியா? அது ஒன்றும் இல்லடி, கடைக்கு போனேன்.
என் பேரன் நாய்க்குட்டி பொம்மைன்னு அலைஞ்சு போறான்டி. அதான் ஒரு நாய்க்குட்டி பொம்மையை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அது அப்புறம் இல்லைன்னா சோறு திங்க மாட்டேங்குது, ஒன்று திங்க மாட்டேங்குதுடி. அப்புறம் என்னடி பண்ணுவ? அதுக்கு தான் ஒரு நாய்க்குட்டி பொம்மை. இந்த பொம்மை 100 ரூபாயாம்டி. என்னத்த சொல்லுவ? அதான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் முன்ன மாதிரி இல்லைக்கா, எல்லாம் ரேட்டு ஏறி போச்சு. நாம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்குது சொல்லு பார்ப்போம். நம்ம புள்ளிகளுக்குலாம் எந்த நம்ம நாய்க்குட்டி பொம்மையை வாங்கி கொடுத்தோம்? ஒரு பொம்மையும் வாங்கி கொடுக்கல. அது பாட்டுக்கு சோறு தின்னுட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சுவ. அந்த காலத்தில் போன் இல்லைக்கா, அந்த காலத்தில் போன் இருக்குது, புள்ளியை வச்சுட்டு விளையாடுதுவ. அதை சொல்லு. இப்போ நீ சொன்னியே 100ல் ஒரு வார்த்தை. அந்த காலத்தில் எந்த போனு? இப்போல்லாம் புள்ளி போன் எடுத்த கீழே வைக்கிறது இல்லை, அந்த போனையே தான் பார்க்குதுவ. சொன்னோம்னா நம்மளை திட்டுதுவ. என்ன பண்ணுவ? எப்பா சாமி வாக்கண்ணுங்க, ஆயா பாரு உனக்கு நாய்க்குட்டி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாமி, வா வந்து விளையாடு. என்னடா உக்காந்தே இருக்கிற, மதிக்க மாட்டேங்கிற? வா கண்ணு, உனக்கு தானே பொம்மை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், வந்து விளையாடு சாமி. அடிச்சுட்டால அவன் அம்மாக்காரி, அதான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கியாங்க. பிள்ளை 24 மணி நேரமும் நோட்டை கொடுத்து அங்கே உட்கார வச்சிட்றாளுவ. இவளுக்கு அப்போ தான் தொந்தரவு இருக்காதுன்னு. சோறு கீரை சாப்பிட்டியா இல்லையா சாமி? வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு. இங்கே வா சாமி, இங்கே வா சாமி, உனக்கு தான் சாமி ஆசையாக நாய்க்குட்டி பொம்மை வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபா சாமி இந்த நாய்க்குட்டி பொம்மை. என்னை கேட்கறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது. வா சாமி, ஆயா கிட்ட அங்கே வா சாமி, வாடா. இப்போ எதுக்கு வந்ததும் வராதுமோ கடந்து கத்துறீங்க? கம்முடியா உங்களால? அவனே மணரம் விளையாட்டு இப்பதான் போய் ஹோம்ஒர்க் பண்றேன்னு உக்காந்துருக்கான். அவனை பிடிச்சிட்டு இங்க வா அங்க வான்றீங்க. என்ன நாய்க்குட்டி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த பயலை கெடுக்கிறதே நீங்க தான். அவங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன் எதா இருந்தாலும். நாய்க்குட்டி பொம்மை அந்த பொம்மைன்னு வாங்கி கொடுத்து இங்க உயிரை வாங்கிட்டு இருக்கிறது. ஹோம்ஒர்க் கூட செய்யாம அதை விளையாண்டுட்டு ஸ்கூலுக்கு போகுது. அப்படியே பெத்த பிள்ளைய பட்டி போட்டுருவான். பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை தான் உங்களுக்கு இங்க இருக்குதா? ஏ சாமி, இந்த வீட்டுல முடியலடா. என்னைக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும்னு தெரியல. இந்த இம்சி. ஐயா வணக்கம் ஐயா, நான் தான் முத்தைய முட்டு பையன், சரிங்களா? இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கிறேன்னா, உங்கள் பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுங்க ஐயா. அதான் மேற்கொண்டு எதா இருந்தாலும் நம்ம பெரியவங்க கிட்ட தான் பேசணும்னு எங்கள் அம்மா சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன். அம்மா எல்லாம் வராங்க, பின்னாடி உக்காந்துக்கிறேங்க ஐயா. ஏன்னா வந்து நீங்கள் உட்கார சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உக்காந்துக்கிறேன் சொல்லிவிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குதுங்க ஐயா. தம்பி இருக்கட்டும், நாம் வந்து இங்கே இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்ம வந்து இங்கே பேசக்கூடாது தம்பி. நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது, சரியா? நீங்கள் வந்து கேட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் நாங்கள் சரின்னு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம வீட்லேயும் எல்லாமே பண்டம் பொருள் எல்லாமே இருக்குது தம்பி. பொண்ணை வந்து நாங்கள் அப்படியே கொடுக்க போகிறதில்ல, எல்லாம் போட்டு தான் அனுப்புவோம். இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரிங்களா? என் பொண்ணுக்கு சரிங்க மாமா. அப்போ ரொம்ப நன்றிங்க மாமா. இதுக்கு மேலே நான் உங்களை உரிமையாக மாமானே கூப்பிடுறேன், சரிங்களா? மேற்கொண்டு நான் பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல நாளாக பார்த்து பேசுகிறாங்க மாமா. வரேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏம்மா மீன் கோயம் வச்சுப்பிட்டியா? வாசம் தூக்குதுமா. 1000 தான் சொல்லு, உன் கைப்பக்குவம் மாதிரி யாருக்குமே வராதுமா. ஆமா, இப்படியே சொல்லி சொல்லி தான் என்னை வந்து இந்த அடுப்படியிலே போட்டு வச்சுக்கிட்டீங்க. சரி சரி, தட்டை எடுக்கிறேன், போட்டு சாப்பிடு. பார்த்துக்கிடி, ஊட்டா இருக்கா, பொய்துனிக்கும் ஊட்டதான் இருக்கா. அப்படி என்னதான் பண்றான்னு தெரில. போட்டது போட்ட வாக்குல இருக்கு. ஊட்டெல்லாம் வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிறது இல்லை. அப்போதான் லட்சுமி கடாச்சமா லட்சுமி குடி வருவா. பொருள்லாம் அந்த மாதிரி சோறுலாம் ஆக்கினா திறந்து போட்டு பாரு, இந்த பண்ணுலாம் திறந்து போட்டு கிடக்குது. அந்த பிள்ளைக்கு கொடுத்தா ஏதாவது பள்ளி கிள்ளி ஏறினுச்சுன்னா அப்புறம் வயிற்றால போகுமா போவாதா? கொஞ்சம் கூட சுத்தம் கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது. என்னத்த சொல்லுவ? எல்லாம் நம்ம வந்த விதியை நினச்சிட்டு நம்ம போக வேண்டிதான். ஏதோ நாம் இருக்க வரையும் சுத்தம் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏதோ எப்படியோ போகுது. சொன்னால் மட்டும் நமக்கு வந்து கோபம் வந்துடுது. அதுகளுக்குலாம் வந்து ஏதோ பெரியவங்க நல்லது தானே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறது கிடையாது. இப்போ இங்கே என்ன சுத்தம் இல்லாமல் கடந்துருச்சுன்னு இப்படி கடந்து கத்துறீங்க. நீங்கள் வந்ததுலேருந்தே தேவையில்ல சண்டை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, ஒரு நாள் செஞ்சீங்கன்னா அதோட அருமை என்னன்றது தெரியும். இப்போ மட்டும் வாய் பேசுறீங்க. ஆமாம், நாங்கள் செய்யாத வேலையை தான் நீங்களாம் செஞ்சுப்பிட்டீங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் நெல் குத்தி சோறு வடித்து அப்படி காட்டுக்கு தூக்கிட்டு ஓடணும். இப்போல்லாம் எவன் செய்யறா சொல்லு பார்ப்போம்.
பெரியவங்களை மதிக்காம வாய் மட்டும் அடிக்க வேண்டியது. என்னவோ ஏதோ பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வரேன்.